ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைஃப் மொபைலில் சார்ஜர் பின்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது உள்ளே உடஞ்சி போயிடுச்சு. அது ஒர்க் ஆகலை. அதை இப்போ நம்ம ரீசால்ட்ரிங் பண்ணி சார்ஜர் செட் பண்ண போகிறோம் ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஸ்டார் திருப்பி தேவைப்படுது. அதை வச்சு இந்த மொபைலில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ மொபைல் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாடியை ஃபுல்லாக கழட்டி எடுத்துருங்க. ஸோ கழட்டும் போது நல்லா பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டிஸ்பிளே, டச்சு, இது கேபிள் எல்லாத்தையுமே நம்ம கழட்டிடுறோம். அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் அதையும் கழட்டிடுறோம். அந்த கேபிள் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் போர்டை நம்ம பொறுமையாக வெளியில் எடுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் பின்னு வந்து உடஞ்சி போய் தனியாக விழுந்துருச்சு. இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக செக் பண்ணணும். அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 5 லைன் இருக்கும். அதேமாதிரி போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 5 லைன் இருக்கும். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தான் இப்போ நம்ம பற்ற வைக்க போகிறோம். போர்டை தனியாக மொபைல்லேருந்து தனியாக கைட்டி வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம பற்ற வைக்க போகிற இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் தேவைப்படுது. சால்ட்ரிங் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை பற்ற வைக்கிறதுக்கு பேஸ்ட்டும் சால்ட்ரிங் லெட்டும் வேணும். அதையும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் க்ரீஸ் எடுத்து அந்த போர்டில் வச்சுருங்க. ஏன்னா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் சால்ட்ரிங் ஒட்டியிருக்கும். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பின்னை மறுபடியும் ரீசால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா பின்னில் இருக்கிற அந்த 5 லைன் கம்பியுமே உடஞ்சி போயிருந்தது அப்படின்னா நம்ம புதுசாக வேறு பின்னு கடையில் வாங்கி தான் பற்ற வைக்கணும். இதில் பின்னில் ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதனால் நான் இந்த பின்னை மறுபடியும் ரீசால்ட்ரிங் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட்ரிங் லெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ போர்டில் லைட்டாக அந்த ஈயத்தை வச்சு அலுமினியம் கோட்டிங் கொடுத்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நம்ம சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், கை சுட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான், போர்டை பற்ற வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி வச்சு சால்ட்ரிங் பண்ண வேண்டியதான். திரும்ப இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கேபிள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஓரளவு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சார்ஜர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் சார்ஜர் பின்னை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ மல்டிமீட்டர் மூலிமா நான் என்ன பண்ணுறேன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணுற அந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எத்தனை வோல்டேஜ் வந்து நான் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக 5 வோல்டேஜ் சார்ஜரோட அவுட்புட்டு நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 4.7 வரைக்கும் அவுட்புட் வருது. ஸோ கரெக்டான வோல்டேஜ் தான். ஏன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3.7 வோல்டேஜ். ஸோ இப்போ கரெக்டானனால நம்ம ஸ்க்ரூ போட்டு திரும்ப டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் திரும்ப நம்ம பேட்டரி எடுத்து இதில் போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியை போட போகிறோம். சுவிட்ச் போட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இப்போ பாருங்கள், ஓகே, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. அப்போ சார்ஜர் வந்து உள்ளே கரெக்டாக ஒர்க் ஆகுது. சார்ஜர் மூலிமா வர போர்டு கரண்ட் வந்து போர்டு ஃபுல்லாக மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பேட்டரிக்கு போய் ரிட்டன் ஆகி இப்போ மொபைல் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைலில் கூட சார்ஜர் பின்ன உடஞ்சி போனாலோ இல்லை ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ அதை நம்ம ரீசால்ட்ரிங் பண்ணி ஈஸியாக ஆன் பண்ண வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.